உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். உடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆவிக்குரிய ராட்சதர்களாக மாறுவீர்கள். உங்களுக்கு கீழே பணிவிடை செய்கிற ஏராளமான ராட்சதர்கள் உருவாவார்கள். உங்களுக்கு பணிவிடை செய்ய ஏராளமான தேவ மக்கள் எழும்புவார்கள். நீங்கள் ஆவிக்குரிய ராட்சதர்களாக மாறுவீர்கள். தேவனுக்கு பிரியம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா? இப்படியே தான் ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நீங்கள் புதிய திட்டங்களை கேட்க வேண்டும், புதிய வழிகளை கேட்க வேண்டும், புதிய தாளந்துகளை கேட்க வேண்டும், புதிய ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய உன்னத நிலையை நீங்கள் எட்டும்படியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஆசையாக விரும்பி அவரை பிரியப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் தொடுகிறவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான மேன்மைகள் ஒழிந்து போகும், உலக பிரகாரமான சொத்துக்கள் அழிந்து போகும், உலக பிரகாரமான உறவுகள் எல்லாம் போய்விடும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு ஆண்டவர் மாறாதவர். நானுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளிலே கற்றுக்கொண்ட ஒரு பாடம், உலகம் மாறும், உறவுகள் மாறும், சிநேகம் மாறும், பொருளாதாரம் மாறும், எல்லாம் மாறும். ஆனால் மாறாதவர் இந்த ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான்.